குட் மார்னிங். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. யாரை பார்த்து? ஒரு ஏழை விதவை, அவர்களுக்கு ஒரே ஒரு மகன் இருந்தார். அந்த மகனும் மரித்து போய்விட்டார். அந்த மகனை அடக்கம் பண்ணுவதற்காக ஊர் ஜனங்கள் எல்லாம் வருகிறாங்க. அந்த ஊருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போகிறார். போன உடனே அந்த ஏழை விதவை தாயை பார்க்கிறார். பார்த்து அவர்கள் மேலே மனதுருகி அழாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பாடையின் இடத்துல போயிட்டு அந்த வாலிபனை தொட்டு எழுந்துருன்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை உயிரோடு கூட எழுந்தான். அந்த பிள்ளையை தன் தாயின் இடத்துல ஒப்பு கொடுத்தாங்க. இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலையில் கூட நீங்கள் எதுக்காக நீங்கள் அழுதுட்ருக்கிறீங்க? கர்த்தர் உங்கள் அழுகையை பார்க்கிறார். ஏன்னா அவர் மனதுருக்கத்தின் தேவன். உங்கள் மேலே மனதுருகுகிறவராக இருக்கிறார். யார் உங்கள் மேலே மனதுருக்கம் இல்லாமல் போகலாம். உங்களோடு கூட இருந்தவங்க, பிள்ளைகள், கணவர் கூட இருக்கலாம். ஆனால் ஒருவர் உண்டு, அவர் உங்கள் எல்லா சூழ்நிலைகளை பார்த்து, நீங்கள் அழுகிறதை பார்த்து அவர் மனதுருகுகிற தேவனாக இருக்கிறார். மனதுருகி உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் எதை இழந்து போயிட்டீங்க, இனி அவ்வளவுதான் என்று சொல்லி உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, இல்லை உங்களுடைய பொருளாதாரம், இல்லை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் தோல்வி அடைந்து இனி அவ்வளவுதான் என்று சொல்லி நீங்கள் ஒரு வேளை இன்றைக்கு அழுது கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நீ அழாத, நான் உன் மேலே மனதுருக்கமாக இருக்கிறேன். மரித்து போன வாலிபனை உயிரோடு கூட எழுப்ப அவரால் முடியுமானால் உங்களுடைய காரியம் அவர்களுக்கு ஏமாத்திரம் அது லேசான காரியம் அவருக்கு. நிச்சயமாக அவர் உங்கள் மேல் மனதுருகி உங்களுக்கு இழந்து போனதை எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாக அவர் உங்களை விசாரிக்கிறவர், உங்கள் மேல் மனதுருக்குகிறவர். அப்படியான ஒரு கடவுள் நம்மோடு கூட இருக்கிறபடினால நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஹாவ் அ நைஸ் டே. ஜீசஸ் லவ்ஸ் யூ.